பா தெமி ஹஷெக்கள் பில்லவ். அந்நிய பாஷை பேசுகிறவன் தேவனோடு ரகசியம் பேசுகிறான். பழைய ஏற்பாட்டில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்நிய பாஷை என்பது அந்நிய பாஷை தேவனோடு நம்ம பேசும்போது நம்முடைய ஆவிக்கு ஒரு இளைப்பாறுதலான ஒரு பாஷைங்க. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள். நவமான பாஷைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வல்லவர். பவுல் சொல்லுகிறார், உங்கள் எல்லோரிலும் நான் அதிகமாக பாஷைகளை பேசுகிறேன்னு. நீங்கள் அந்நிய பாஷை பேச விரும்புங்கள். அந்நிய பாஷை பேசும்போது உங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தில் ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கும். அந்நிய பாஷை பேசும்போது நீங்கள் தேவனோடு பேசுகிறீர்கள். அந்நிய பாஷையில் நீங்கள் ஜெபிக்கும் போது பிதாவாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருந்து பிதாவின் சித்தத்தின்படி உங்களுக்காக அவர் ஜெபிக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் அந்நிய பாஷை வரத்தை விரும்புங்கள். மாமிசமான யாவர் மேலேயும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆதி திருச்சபையை நம்ம பார்க்கும்போது 120 பேர் மேலே பரிசுத்த ஆவியானவர் கடந்து வந்தார். அவர்கள் எல்லோரும் பாஷை வரங்களை பெற்று அந்நிய பாஷையினால் வரங்கள் வெளிப்பட்டது. உங்கள் வாழ்க்கை ஒருவேளை ஜப வாழ்க்கையோ ஆவிக்குரிய வாழ்வையோ இல்லை பொருளாதார காரியமோ சோர்ந்து போயிருக்கிறதா, நீங்கள் அந்நிய பாஷையை விரும்புங்கள். அந்நிய பாஷையை ஜெபிங்கள். நான் கருத்தோடு ஜெபிப்பேன், ஆவியோடு ஜெபிப்பேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் அந்நிய பாஷையில் ஜெபிக்கும் போது உங்களுடைய விண்ணப்பம் கருத்துள்ளதாக இருக்கும். அது தேவனிடத்திலிருந்து பதிலை கொண்டு வரும் என்பதில் சந்தேகம் இல்லை. நீங்கள் தொடர்ச்சியாக அந்நிய பாஷையில் ஜெபிக்க வேண்டும். அந்நிய பாஷை பேச பேச உங்களுக்கு வியாக்கியான வரங்கள் வெளிப்படும். வியாக்கியான வரங்கள் வெளிப்பட தீர்க்க தரிசன வரமும் உங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படுங்க. பாருங்கள், இந்த அந்நிய பாஷை வரத்தை நீங்கள் அனல்மூட்ட உங்கள் மூலமாக குணமாக்குற வரம் வெளிப்படும். நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் அந்நிய பாஷையில் ஜெபிக்கலாம், 1 மணி நேரம் அந்நிய பாஷையில் ஜெபிக்கலாம். அந்நிய பாஷையில் நீங்கள் பாடலாம், அந்நிய பாஷையில் நீங்கள் துதிக்கலாம். பரிசுத்த ஆவியானவரே, எனக்குள்ளே இருந்து நீங்கள் அந்நிய பாஷை பேசும்படி நான் உங்களை வரவேற்கிறேன் என்று சொல்லுங்கள். நான் இப்போ உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். அந்நிய பாஷையில் நீங்கள் ஜெபிக்கும் போது தேவ வல்லமை வெளிப்பட போகிறது. உங்கள் சூழ்நிலை மாறப்போகிறது. ஒருவேளை இந்த காரியத்துக்காக நான் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று நீங்கள் புரியாமல் கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் அந்நிய பாஷையில் ஜெபிக்கும் போது ஆண்டவர் உங்களோடு கூட இடைப்பட்டு நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்குள்ளிருந்து ஆவியான விண்ணப்பிப்பார். ரிகா போதோ ராபா ஷக்கா லபுபாலா ஓ ராபா தேமி ஹவுதா ரவ் மாக்கலாபா, கலங்காதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ரிகா பாதாபா ஷாதா ராபாலா, நான் உன்னை நீதியின் வலது கரத்தில் உன்னை தாங்குவேன். ரிகா போ மாதாமா ஷக்கலா, உன் குடும்ப சூழ்நிலைகள் மாறும். உன் ரிகா லாபா மானி ஷதா ராபாலா, வேலை காரியத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் மாறும். குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் மாறும். கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்வார். ஓ லவ் தா ராக்கல் நிக்கா லாக்கல்லா, நான் சமாதானத்தை உன் எல்லையில் கட்டளையிடுவேன். நீ தொடர்ந்து முன்னேறு மகனே. ரிக்கோ லாவ்தோ ராபா ரிக்கா மஷ கத்து ரிக்கா பாபாபலா, கத்தோடைய அபிஷேகம் உங்கள் மேல் கடந்து வருகிறது. கத்தோடைய வல்லமை உங்கள் மேல் கடந்து வருகிறது. ஓ ரிக்கா பாக்கல் லவ்தோ ரிக்கா பாலா, கத்தர் உங்களை செழிக்க வைக்க போகிறார். உங்கள் வாழ்க்கை இது பாருங்கள், அற்புதமான இந்த வயல்வெளி போன்று உங்கள் வாழ்க்கை செழிக்கும். உங்கள் ஊழியங்கள் செழிக்கும். உங்கள் குடும்பம் செழிக்கும். உங்களுடைய வேலை வாய்ப்புகள் செழிக்கும். உங்களுடைய பிஸ்னஸ் செழிக்கும். கலங்காதிருங்க. கர்த்தரிடத்தில் வந்த ஒருவனையும் அவர் புறம்பே தள்ளுவதில்லை. கர்த்தர் உங்களை உயர்த்தியிருக்கிறார். உன்னதத்தில் இயேசுவோடு கூட ஆண்டவர் நம்மளை வைத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ஓ ராக்கா தோனி ஹவுதா ரே பில் பில் ஓ த ரேனிகா பாபா பாபாலா, பலம் கொண்டு திடமனதாருங்கள். காட் பிளஸ் யூ.